ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம் சங்கீதம் 18 வசனம் 24. ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாகவும் எனக்கு பலனளித்தார் என்பதே. தாவீது இங்கே என் நீதி என்று சொல்லுகிறாரே, அவர் சுய நீதியை சார்ந்து ஓடியவரா? இதை குறித்து சற்று தியானிப்போம். தங்கள் சுயநீதியை சார்ந்திருக்கிற யாரும் தேவனுடைய கிருபையை தேடுவதே இல்லை. இப்படிப்பட்டவர்கள் தங்களுக்கு உண்டாகும் சகல நன்மைகளும் தங்கள் சுய நீதியின் கிரியைகளின் நிமித்தமே என்று எண்ணி கர்வம் கொள்வார்கள். சங்கீதம் 13:5 நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன் என்றும், சங்கீதம் 23:6 என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்றும் கிருபையை போற்றி புகழ்ந்த தாவீது கிருபையை தள்ளி தன் சுய நீதியை சார்ந்து கொள்வாரா? தனக்கு இருக்கும் பலனை குறிப்பிடும்போது கூட கர்த்தரே என் பலன் என்று கர்த்தரை உயர்த்துகிறவர் எப்படி தேவனுடைய கிருபையினால் நிறைவேற்றுகிற தேவ நீதியை மட்டும் என் நீதி என்று குறிப்பிடுவார்? சங்கீதம் 7:17 நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதிப்பேன் என்கிறார். கர்த்தரை துதிப்பதும் அவருடைய நீதியின்படியே துதிப்பேன் என்று சொல்லுகிறவர் எப்படி தன் சுய நீதியை மேன்மை பாராட்டுவார்? ஆகவே தேவனுடைய கிருபையினால் அவர் நிறைவேற்றுகிற தேவ நீதியையே என் நீதி என்று குறிப்பிடுகிறார். தேவனுடைய கிருபையை உதறிவிட்டு மனிதர்கள் நிறைவேற்றுகிற கிரியைகள் எல்லாம் குப்பைகளாகவே கர்த்தர் காண்கிறார். இதை குறித்து கலாத்தியர் 2:21 நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாய பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே என்று வேதம் கூறுகிறது. அதாவது நீதியின் கிரியையானது நியாய பிரமாணத்தினாலே வருவதில்லை. கிறிஸ்து இயேசுவின் கிருபையினாலே அவருடைய நீதியை நிறைவேற்றி கிருபையினாலே நீதிமான்களாகிறோம். ஆமேன். அல்லேலூயா.